சந்தோஷத்தோட ஆரம்பிச்ச ஒரு காதல் உறவு கசப்பா மாறும்போது அதுல ஒருத்தர் சட்டத்தையே பழிவாங்குற ஆயுதமா பயன்படுத்தினா என்ன நடக்கும்? இன்னைக்கு நாம அலச போறது 2026ல நடந்த பிரமோத்குமார் நவரத்னா எதிர் சத்தீஸ்கர் மாநிலம் அப்படிங்கிற ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கு. ஆமா, இது பாத்தீங்கன்னா வெறும் சட்ட போராட்டம் கிடையாது, மனித உணர்வுகளோட ஒரு இருண்ட பக்கம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. உங்களுக்காக இந்த வழக்கின் பின்னணிய நாங்க அலசி ஆராய்ந்திருக்கோம். இப்போ இந்த சம்பவத்தோட தொடக்கத்துக்கு போவோம். ரைட். இந்த சம்பவம் செப்டம்பர் 2022ல தொடங்குது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சம்பந்தப்பட்ட 2 பேருமே வழக்கறிஞர்கள். ஓ, 2 பேருமே வக்கீலா? ஆமா, அந்த பெண்ணுக்கு 33 வயசு, ஏற்கனவே கல்யாணம் ஆகி 10 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். ஆனா கணவர் கூட விவாகரத்து வழக்கு குடும்ப நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு. இந்த நேரத்துல தான் அவங்கள ஒரு ஆண் வழக்கறிஞரை சந்திக்கிறாங்க. அப்புறம் காதல் மலருது இல்லையா? அதேதான். அந்த ஆண் நெத்தியில குங்குமம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்குறுதி கொடுத்ததால தான் உடல் ரீதியான உறவுக்கு சம்மதிச்சதா அந்த பெண் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கர்ப்பமாகி கருக்கலைப்பு செய்யும்படியும் வற்புறுத்தப்படுறாங்க. ஒரு நிமிஷம், கல்யாண வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினது ஒரு பக்கம் இருக்கட்டும், கருக்கலைப்பு செய்ய வற்புறுத்தி இருக்காரு. இது ஒரு எமோஷனல் மேனிப்புலேஷன் தானே? அவங்க நம்பி ஏமாந்திருக்காங்க இல்லையா? அண்டதான் சட்டத்தோட நுணுக்கமே இருக்கு. அதாவது உணர்வுபூர்வமான வழிகள் எல்லாமே கிரிமினல் குற்றங்கள் ஆயிடாது. இப்போ இந்திய தண்டனை சட்டம் செக்ஷன் 376 2N அப்புறம் செக்ஷன் 90 பத்தி நாம இங்க புரிஞ்சுக்கணும். இந்த செக்ஷன் 90 அப்படின்னா என்ன? செக்ஷன் 90 அப்படிங்கிறது தவறான புரிதலால் பெறப்படும் சம்மதம். அதாவது இங்கிலீஷ்ல மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓஹோ. ஆரம்பத்துல இருந்தே கல்யாணம் பண்ற எண்ணமே இல்லாம வெறும் சம்மதத்தை வாங்கறதுக்காக மட்டும் ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தா அது பாலியல் வன்கொடுமைய கருதப்படும். சரி, அப்போ இதுல என்ன சிக்கல்? சிக்கல் என்னன்னா, சூழ்நிலையால கல்யாணம் பண்ண முடியாம போறது இந்த சட்டத்துல வராது. ஆனா இந்த கேஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதுதானா? எக்ஸாக்ட்லி. உச்சநீதிமன்றம் இந்து திருமண சட்டம் செக்ஷன் 5I இங்க சுட்டி காட்டுறாங்க. இந்த சட்டத்தின்படி உயிருடன் ஒரு துணை இருக்கும்போது இன்னொரு திருமணம் செய்யறது சட்டப்படியே சாத்தியமில்லாத ஒண்ணு. அட ஆமா, அவங்களுக்கு சட்டப்படி இன்னும் விவாகரத்து கிடைக்கலையே. கரெக்ட், விவாகரத்து கிடைக்கல. அப்படின்னா சட்டத்தால தடை செய்யப்பட்ட ஒன்ன செய்யறதா சொல்ற வாக்குறுதியை நம்பி எப்படி ஏமாந்திருக்க முடியும்? இது ஒரு மூடப்பட்ட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து செக் எழுதி கொடுக்கற மாதிரி இருக்கு. 2 பேருமே சட்டம் படிச்சவங்க வேற. அதேதான் நீதிமன்றமும் கேட்டுச்சு. இது சட்டப்படி செல்லுபடியாகாத ஒரு வாக்குறுதி. அதனால செக்ஷன் 90 கீழ் இதை தவறான புரிதலால் பெறப்பட்ட சம்மதம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ரைட். அப்புறம் எப்படி இந்த கேஸ் 2026ல உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்துச்சு? ஏன்னா 2025ல அந்த ஆண் தனக்கு மிரட்டல் வருதுன்னு போலீஸ்ல புகார் கொடுக்கறாரு. சரியா அதே நாள்ல அந்த பெண் பாலியல் வன்கொடுமை புகார பதிவு செய்யறாங்க. ஓ, ஒரே நாள்ல நடந்திருக்கா? ஆமா, இங்கதான் உச்சநீதிமன்றம் 1992ல வந்த பஜன்லால் வழிகாட்டுதல்களை பயன்படுத்தினாங்க. பஜன்லால் வழிகாட்டுதல்களா? அது எதுக்கு? நீதிமன்றங்களை ஒரு தனிப்பட்ட பழிவாங்கிற கருவியா பயன்படுத்துறத தடுக்கிற ஒரு ஃபில்டர் மாதிரி அது செயல்படும். புரியுது. இது அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கைன்னு புரிஞ்சுக்கிட்ட உச்சநீதிமன்றம் இந்த வழக்க முழுமையா ரத்து செஞ்சிட்டாங்க. வாவ். இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற ரொம்ப முக்கியமான படிப்பினை என்னன்னா, முறிந்த உறவுகள் எல்லாமே குற்றங்கள் கிடையாது. கண்டிப்பா. உணர்வு பூர்வமா நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் சட்டப்படி செல்லுபடியாகாத ஒரு வாக்குறுதியை நம்பி ஏமாந்ததா சட்டத்தின் முன் வாதாட முடியாது. உண்மைதான். எல்லாவற்றுக்கும் மேல தனிப்பட்ட கோபத்துக்காக சட்டத்தை ஆயுதமா பயன்படுத்துறது உண்மையிலேயே பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவங்களோட வலியை சிறுமப்படுத்திடும். சட்டம்ங்கிறது தார்மீக நீதிமன்றம் கிடையாது. மிக சரியான வார்த்தைகள். இந்த வழக்கு நமக்கு உணர்த்துறதும் அதான். இது அப்படியே இன்னைக்கு இருக்கிற டிண்டர் மாதிரி டேட்டிங் ஆப்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜுகள் நிறைஞ்ச இந்த டிஜிட்டல் யுகத்தோட பொருத்தி பாருங்க. ஆமா, நிறைய மாறுதல்கள் வந்திருக்கு. ஒரு சாதாரண காதல் மிகைப்படுத்தல் எப்போ சட்ட ரீதியான வாக்குறுதியா மாறுது? காதல்ல சொல்லப்படுற பொய்களுக்கும் கிரிமினல் குற்றங்களுக்கும் இடையிலான கோடை இனி வரும் காலங்கள்ல இணையத்தால எப்படி வரையறுக்கப்படும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க.